சம்பவம்னா இதாங்க சம்பவம். அதாவது ஒரு அஜித் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் எப்படியெல்லாம் வந்து அஜித் சாரை பார்க்கணும்னு நினச்சோமோ அப்படியெல்லாம் பயபுல செதுக்கி வச்சிருக்காரு. நான் பார்க்க போகிறப்ப என் கூட வந்து விஜய் ஃபேன்ஸ் அண்ட் தென் ரஜினி சாரோட ஃபேன்ஸு, எம்ஜிஆர் ஃபேன்ஸ் வந்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா செம்ம அப்படின்னாங்க. இன்னொரு தடவை நான் போய் பார்க்கணும், எனக்கு இன்னும் பார்க்கணும் அப்படின்னு தோணுதுன்னு சொன்னாங்க. இதுதான் நான் பார்த்த வரைக்கும் ஒரு காமனான ரிவ்யூ. சோஷியல் மீடியாவில் திறந்தா சில கழிச்சடிங்க குக்கிங்ஸுங்க வந்துட்டு கிரிஞ்சாக இருக்குதான், கதை இல்லையா, லாஜிக் இல்லையா அப்படின்றாங்க. ஏன்டா டேய், கதை இருக்கணும்னா விடாமுயற்சி நல்ல கதை, நல்ல ஒரு லாஜிக்கான படம், ஏன் பார்க்கல? இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தானே. அதாவது வயிற்றுச்சல், இதெல்லாம் வயிற்றுச்சல் தான் காரணம். ஏன்னா படத்துல குஸ்பாம் இருக்கலாம், ஆனா படம் ஃபுல்லாவே குஸ்பாமா இருக்க. எப்படா அவன் செஞ்சான், ஐயோ நல்லா இருக்குத, இதை பத்தி குறை சொல்லி ஆகணுமே அப்படின்னு வெளியே சில கிறுக்கணுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கிறுக்கணெல்லாம் விட்டுருங்க. ஸோ படம் நீங்கள் தைரியமாகவே பார்க்கலாம். அடித்து சொல்கிறேன், படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஏன்டா காசு கொடுத்து பார்த்தோன்னு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு ஜோக்காக இருந்துச்சு, நான் ஒரு கவலையாக இருக்கேன் வீட்டில், இல்லை சேடாக இருக்கேன், எனக்கு ஒரு ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா இந்த படத்தை பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் தரும். இது எவனையும் அழுவிக்காது, எவனையும் போட்டு உறுத்தி மனசை போட்டு உருக்க வைக்காது. இந்த காதல் பொண்டாட்டி இவன் ஏமாத்திட்டான் அவன் ஏமாத்திட்டான் சொங்கி தலையான் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. போங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே, குட் பை டாக்லி, காட் பிளஸ் யூ மாமே.